இந்த கையளவு எடுக்க போகிறோம். இப்போ 2 இன்ச்சு கீழே விட்டுருக்கோம் தையலுக்கு. இப்போ அவங்களுடைய கையை நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி அளவு எடுத்து மேல் அளவு, அந்த மேல் அளவு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம், ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். நம்மளுடைய உடம்பளவு கையளவை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி இந்த சுற்றளவை மார்க் பண்ணணும். சுற்றளவு எவ்வளோ இருக்குன்ட்டு இப்படி நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிடணும். அவங்களுடைய கையை இப்படியே வச்சுட்டு இந்த கையை இப்படியே மார்க் பண்ணிடணும். நம்ம வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு, இது கரெக்டான தையல் அளவு. இது நம்ம வெட்டுற அளவு கொஞ்சம் மேலுக்கு வச்சு வெட்டணும். ஒரு 1/4 இன்ச்சு மேலுக்கு வச்சு வெட்டினா நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. இப்படி வச்சு மார்க் பண்ணிடணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள் தையல் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அப்படியே இதை கட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நம்மளுக்கு துணி பத்தலைன்னா வேணும்னா ஒட்டு கொடுத்துக்கலாம். ஒட்டு கொடுக்கறதுக்கு இந்த துணியை தான் யூஸ் பண்ணிக்கணும். இது அர்கட் பண்ணிடணும். அங்கங்கே நம்ம தையலுக்கு ஏற்ற மாதிரி அர்கட் பண்ணிவிட்டு இது உள்கைக்கு நம்ம இப்படி 2 பிரிச்சுடணும். 2 பிரிச்சுட்டு இந்த உள்கட்டிங்கை நம்ம இப்படி எடுக்கணும். இதுக்கும் ஒரு நாச் பண்ணிக்கணும். அப்போ பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். பார்த்திங்களா, இது கையளவு. கையை நம்ம இப்போது கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம். கையளவு ஃபினிஷிங் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன்.